பிக் பாஸ் லைவ்ல அந்த ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட் காலில் போய் விழுகிற செக்மெண்ட் நடந்துச்சு. அதுல யார் மேல தப்பு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு முழு வீடியோ தான். இன்னொரு பக்கம் ஒரு டீம் ஜெயிச்சாச்சு. எந்த டீம் பார்த்தீங்கன்னா அதுல பாயிண்ட்ல சில பல வேலைகள் நடந்தது. அதுல ஒரு டீம் ஜெயிச்சு வின்னிங் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணுங்க மக்களே. எல்லா வீடியோலையும் கேட்குறேன், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பக்கம் பயங்கர என்டர்டைன்மெண்ட், டான்ஸு, ஆடல் பாடல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு டீம், ப்ளூ டீமோ ரெட் டீமோ மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ ஃபைனல் டே இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் போறா அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது. அதுல வந்து மூணு டீமுமே என்ன பண்றாங்க, போக முடியாது. ஒரு பக்கம் விக்கில்ஸ் என்ன சொல்றாரு, முதல் நாள் நாங்க போயிட்டோம், ரெண்டாவது நாள் ப்ளூ டீம் போயாச்சு, மூணாவது நாள் அவங்க தான் போனோம் ஃபர்ஸ்ட், எல்லா வாட்டியும் அவங்க கடைசிலேயே போயிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்க, இல்ல சாபுத்ரி தான், சாபுத்ரி வாங்க, முதல் நாள் போட்டீங்களா சாபுத்ரி தான் வாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. கனி கொண்டு சொல்றாங்க. விக்ரம் என்ன சொல்றாரு, சாபுத்ரிலாம் கிடையாதுங்க, முதல் நாள் யாரு போறதுக்குன்னே ஒரு இது இல்லாம வழி தெரியாம முழிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால சாபுத்ரி போட்டு நாங்க போனோம். அதனால ரெண்டாவது நாள் அவங்க வாலண்டியரா போயிட்டாங்க, மூணாவது நாள் நீங்க தான் போனோம், ஆர்டரா போனோம்ல, நாங்க ஒரு வாட்டி போயிட்டோம், அவங்க ஒரு வாட்டி போயிட்டோம், நீங்க ஒரு வாட்டி போங்க, அது இன்னும் எல்லா வாட்டியும் நீங்க கடைசியே போனோன்ற அவசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல சாபுத்ரி தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது இன்னும் நீங்க கம்பல்ஷன்ல போனீங்க, நீங்க கம்பல்ஷன் சாபுத்ரி கம்பல்ஷன்ல போனீங்க, வேற வழி கிடையாதுன்ற மாதிரி போனீங்க. ரெண்டாவது நாள் அவங்க போனாங்க, மூணாவது நாள் நாங்க போகணுன்ற அவசியம் கிடையாது இல்ல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது. ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நேரமா நீடிச்சு போகுது. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றான், எஃப்ஜே ஒரு ஸ்டோல்மேட் ஆகுது, நான் கேப்டனா உள்ள வரேன்ற மாதிரி கேப்டனா வரான். எஃப்ஜே உள்ள வந்துட்டு என்ன பண்றான், மூணு கேப்டனை கூப்பிட்டு தனியா பேசுறாப்பல. எப்படி மூணு கேப்டனை கூப்பிட்டு தனியா பேசுறான். அப்போ மூணு கேப்டன் பேசும்போது இதுல வந்து இவங்க சொல்றாங்க, சாண்ட்ராவோட ரூல் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வழி தெரியல, அதனால நம்ம போட்டோம் ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு பேட்டர்ன் போட்டா அந்த பேட்டர்ன் தான் த்ரூ அவுட் த ஃபாலோ ஆகும். எப்படின்னா இவங்க மூணாவது தான் போவாங்க, த்ரூ அவுட் எப்படி ஃபாலோ ஆகும் அந்த பேட்டர்ன் புரியல, அப்படி போட்டிருந்தாலும் த்ரூ அவுட்லாம் ஆகாது. அது அந்த சுச்சுவேஷனுக்கு நடந்தது. இவங்க இப்படியே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து அப்படியே ஆடிட்டே கேட்டுட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடிட்டே கேட்டுருக்காரு. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, ஆட வேணான்னு சொல்லுங்க, ஆட வேணான்னு சொல்லியாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க, கால் வலிக்குது, சரி உட்காருங்கன்ற மாதிரி விக்ரம் இதெல்லாம் சொல்ல விக்ரம் அதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துடுறாரு. ஓகேவா. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரம்யா வந்து எங்களால போக முடியாது ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிடுறாங்க. விக்ரமும் போக முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி நாங்க போயிட்டு அவங்க தான் போனோம், நியாயமா முடிவெடுங்க, அநியாயமாலாம் முடிவெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க ஒத்துக்கவே இல்லை. விக்ரம் செகண்ட் போறதுக்கும் ஒத்துக்கல. அவங்க தான் ஃபர்ஸ்ட்பா, நாங்க ரெண்டு பேரும் செகண்ட் தேர்ட் எது வேணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் போனோன்றதை சொல்றாங்க. யாருமே ஒத்துக்கல. ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க, நடுவுல இருந்து பார்வதியோட வாய்ஸ் வருது. பார்வதியோட வாய்ஸ் வியானோட வாய்ஸும் வருது. அது எப்படி நியாயப்படி பண்ணுங்கன்ற மாதிரி விக்ரம் பேசும்போது இங்க வருது, அதெல்லாம் இல்ல சாபுத்ரி தான் இதுதான் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்டே என்ன பண்றான், எஃப்ஜே ஒரு வாட்டி சொல்றான், கேப்டன் உங்க டீமை கண்ட்ரோல் பண்ணுங்க, பேசிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ சாண்ட்ரா சொல்லியும் கேட்கல. திரும்ப ரெண்டாவது வாட்டி பேசுறாங்க, ரெண்டாவது வாட்டி கண்ட்ரோல் பண்ணுங்கன்றாங்க, ரெண்டாவது வாட்டியும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் திரும்ப டைரக்டா டீல் வந்து எஃப்ஜே பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே தான் இருப்பீங்களா, எப்ப பார்த்தாலும் இந்த நடுவுல வந்து பேசுறதா உங்களுக்கு வேலையா, வேற வழியே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சோ இவங்க கேப்டனா இல்லையா, இல்ல ஒப்புக்கு சப்பானா வச்சிருக்கீங்களா, சரி நீங்க கேப்டன் இல்ல போல, உங்க டீம் மேட்ச்லாம் அப்படி சொல்றாங்க, போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான், எஃப்ஜேவோட தப்பு என்ன ஆகி போச்சுன்னா போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டான். அதுவும் என்னன்னா, நீங்க கேப்டனே இல்ல, உங்க டீம் மேட்ச் நீங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க, அப்ப நீங்க கேப்டனா அப்படின்ற மாதிரி போய் உட்கார சொன்னவொடனே பிக் பாஸ் வந்துட்டார். இதுக்கு நடுவில் டிபேட் ஆர்குமெண்ட் பார்வதி, திவ்யா மற்றும் எஃப்ஜேன்றது. இதுல எஃப்ஜே மேல எனக்கு தப்பா பெருசா எதுவுமே தெரியல. கேப்டனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்து பேசிட்டு இருக்கான், அது கேப்டன் தான் பதில் சொல்லணும். அந்த இடத்துல பார்வதி பேசுறதுக்கான ரைட்ஸே கிடையாது, உரிமையே கிடையாது, சிம்பிள் உரிமையே கிடையாது. இல்ல நீ கேப்டனா அப்போ இப்படி பேசுன, இப்ப மாத்தி பேசுறன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, பிக் பாஸ் வந்துட்டாரு. பிக் பாஸ் வந்தவொடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். எஃப்ஜே ஓப்பனா சொல்லிட்டான், பிக் பாஸ் நான் வந்து ஆர்டர் சொல்றேன், கேப்டனா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாம்பார் டீம் போனோம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் டீம் போவோம், மூணாவது எங்க டீம் போவோம், இதுதான் ஆர்டர்ன்ற மாதிரி அவன் கேப்டனா முடிவு எடுத்துறான். ஓகே அப்படின்றத பிக் பாஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. எப்படி ஓகேன்னு பிக் பாஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ட உடனே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, அங்க ஒத்துக்க முடியாது, பிக் பாஸ் ஓகே தான் சொன்னார், அதுக்குன்னு நாங்க போகணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி வியானா சொல்லிட்டு அங்க டிபேட் நடக்குது. பார்வதி பேசுறாங்க, என்ன எஃப்ஜே முதல் நாள் கேப்டனா சொன்ன எல்லாரும் பேசுறதையும் கேட்பேன்னா இப்ப நான் கேட்க மாட்டேங்கிறேன், நான் கேப்டன் கிட்ட தானே பேசினேன், அவங்க கிட்ட பேசல, நீ அவங்கள சொன்னன்ற மாதிரி டிபேட் மாத்தி நடக்குது. அங்க வந்து உடனே சாண்ட்ரா வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பா பேசினா அநியாயமா பேசிட்டு, கேப்டனே கிடையாது போய் உட்காருன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன அவனே, அப்ப இவங்க கேப்டனே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டான்.
ஸோ உங்க டீம் மேட்சே உங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது. மற்ற டீம் சொன்னேன், அவங்க சொன்ன உடனே கேட்கறாங்க, உட்காராங்க. உங்க டீம் மேட்ச் கேட்கலையே, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் போது நான் சொல்றதாங்காட்டி தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்ற மாதிரி எஃப்ஜே பக்கம் திருப்புறாங்க. ஸோ அதுல எஃப்ஜே பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. பார்வதி வாயை மூட்டு உட்கார்ந்துருக்கணும், அது அவங்களோட தப்பு. எஃப்ஜே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிசிஷன், ஒரு கேப்டனா தலையா டிசிஷன் எடுத்திருக்கா, அந்த டிசிஷனையும் ஃபாலோ பண்ணும். அதையும் ஃபாலோ பண்ணாம உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே காலில் போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே சாண்ட்ராவோட ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யாவும் இவங்களும் ஷாக் ஆகுறாங்க, வியானாவும் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா எதுக்கு இந்த தேவையில்லாத ட்ராமா, எதுக்கு இப்படிலாம் பண்ற அப்படிலாம் பண்றன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. பார்வதியும் நிறுத்தவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல வந்து நீ அவன் ஆடினது கேட்டியா, அவன் உட்காந்து எப்பா நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேங்க, கேப்டனா நான் முடிவு எடுக்கிறேன், இதுல எப்படி நீங்க நிராகரிப்பீங்க, நான் என்ன ஆனாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன், இந்த ஒரு முடிவு அப்படின்றத சொல்லிட்டான். நடுவுல கமருதீன் வந்து கேப்டன் ஒரு முடிவு சொல்லியிருக்காரு, என்ன பிக் பாஸா அவமதிக்கிறீங்க, கேப்டனும் அவமதிக்கிறீங்க, என்னதான் கதைன்ற மாதிரி கமருதீன் வந்து நடுவுல ஒரு கேள்வி வேற கேட்க ஆரம்பிச்சிட்டான். கமருதீன் கேட்கும்போது ஒரு பக்கம் பிரஜனுக்கு அப்படியே சூடு ஏறுது. எங்க பேப்பர் ஏதாவது இருந்தா கிழிச்சு போட்டு விடலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு பேப்பர் ரவுடின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, கிழிச்சு இந்த வாரம் வெளியே அமுச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பரை மக்களே, பேப்பர், அந்த பேப்பரை கிழிச்சு போட்டா நல்லா இருக்கும். இப்ப இப்படி நடக்குதா? அடுத்து என்ன பண்றான், பேசிக்கிட்டே இருக்கான் எஃப்ஜே. திரும்ப திரும்ப பேசும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணா, பார்வதி வந்து நீ ஒழுங்கா இல்லை, அன்ஃபேர் கேப்டன்ற மாதிரி சொல்லும் போது அங்க ஒரு பாயிண்ட பிடிச்சி அடிச்சுட்டான். இங்க பாருங்க, நாங்க டீம் லீடரா டிஸ்கஸ் பண்றோம், நீங்க உங்க டீம் லீடர் கிட்ட தான் சொல்லணும். ஆஸ் ஹவுஸ்மேட்ஸா நீங்க பேசுற இடத்துல கிடையாது, நான் கேப்டன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஹவுஸ்மேட்ஸா போனோம்னா அந்த வெல்க்ரோவை போட்டு ஹவுஸ்மேட்டா பேசிட கூடாது. நீங்க டீம் மெம்பர், சாம்பார் டீம் மெம்பர்னா உங்க கேப்டன் கிட்ட தான் அட்ரஸ் பண்ணணும். கேப்டன் தான் என்கிட்ட அட்ரஸ், உங்க ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க, என்கிட்ட பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல பாரு அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டான். ஒரே பாயிண்ட், இங்க ஜெனரல் நிக்கல, அங்க ஒரு டாஸ்க் பாஸ் ஆயிருக்கு, அந்த டாஸ்கோட ஒப்பீனியன் கேப்டன் கிட்ட தான் பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்ற மாதிரி பார்வதியை போட்டு லாக் பண்ணி முடிச்சிட்டான். இப்படி ஒரு பக்கம் நின்னுது, நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல முடிவே வராம உட்காந்துட்டேன் எஃப்ஜே. என்ன ஆனாலும் பரவாயில்ல உட்காரான்ட்டேன். பட் முடிவுக்கு வரணுமே, போயிட்டு கெஞ்சறான் ஒரு பக்கம். இந்த டீம் நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்களான்னு ப்ளூ டீம் கிட்ட, ரெட் டீம் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போறீங்களான்னு கேட்கும்போது உடனே விக்ரம் என்ன சொல்றாரு, நான் பண்ண தப்பு பண்றாத மேனேஜர்ல, இப்ப நீ வேஸ்டா போயிடும், நான் பண்ணது பண்ணாதன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் கனி கூப்பிட்டு போய் வியானா கிட்ட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அப்படியே வியானா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்கறாங்க. அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க, நீங்க அஃபண்ட் ஆகி வந்து உட்கார்ந்தீங்களான்னு கேட்டா இல்லன்றாங்க. எப்படி அஃபண்ட் ஆகி உட்கார்ந்தீங்களான்னு கேட்டா இல்லன்றாங்க. இல்லன்னா என்ன, அப்ப அவன் உட்கார சொன்னா அதனால வந்து உட்கார்ந்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இல்ல, நீங்க அஃபண்ட் ஆகி உட்கார்ந்தீங்கன்னா நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கு, அஃபண்ட் ஆகலாம் நியாயம் இல்லை. இல்ல நான் அஃபண்ட் ஆயிட்டேன், அது அசிங்கமாயிடுச்சு அவன் சொன்னவன அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அஃபண்ட் ஆகலன்றாங்க, அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ ஏதாவது ஒண்ணுத்துல நிக்கணும் நிலப்பாடு, இப்படி இதுக்கேற்ற மாதிரி மாத்தணும் போது தப்பாயிருச்சு. உடனே என்ன பண்றாங்க வியானா, கேப்டனோட முடிவு இஸ் ஃபைனல், என்ன ஆனாலும் முடிவை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்க போங்கன்ற மாதிரி வியானா சொல்ல அதுக்கப்புறம் போறாங்க. இந்த பிரச்சனை உண்டாக்குறதுக்கு மெயின் காரணமே பார்வதி தான். அதை கம்முன்னு இருந்ததாவே கேப்டன் ஹேண்டில் பண்ணிருப்பான். இது கேப்டன் தப்பானவன், கேப்டன் அன்ஃபேரா நடக்கிறான், கேப்டன் இது பண்றான்ற மாதிரி ஃபுல் ட்ரிகர் பண்ணது பார்வதி. அது தப்புக்கா, அவங்க பேசுறதுக்கான இடமே கிடையாது அந்த இடத்துல. உடனே என்ன பண்றாங்க, டீம் அடுத்து வந்து பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டீமுக்கும் முட்டை போட்டாங்க, ஒழுங்கா பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ற மாதிரி. ஸோ அந்த சாம்பார் ஸ்குவாட் ரெண்டு டீமுக்கும் முட்டை போட்டுருச்சு. அடுத்து விக்ரம் டீம் போகுது. விக்ரம் டீம் போயிட்டு சாம்பார் ஸ்குவாட் வந்து இன்னைக்கு பண்ண பிஹேவியர்ஸும் அவங்க நடந்துகிட்ட விதமும் சரியில்லைன்றதால முட்டை. அடுத்து என்ன பண்றாங்க இந்த டீமுக்கு, ஸோ அந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸுக்கு 2 பாயிண்ட். நேற்றை விட இன்னைக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் பெட்டரா பண்ணி, நேத்தே 2 தாண்டா கொடுத்தீங்க, நேற்றை விட பெட்டரா பண்ணிங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தானே கொடுக்கணும். புரியல எனக்கு, நேற்றை விட பெட்டர்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல, எக்ஸ்ட்ராவே கொடுக்கல 2. அடுத்து என்ன பண்றாங்க, டைரக்டா ரம்யா போறா, அவங்க நல்லா கேம் பிளே பண்ணாங்க, 1 பாயிண்ட். இவங்க 2 நாள் பண்ணதை இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க, முட்டை பாயிண்ட்ன்ற மாதிரி முட்டை பாயிண்ட் அடிச்சுட்டு ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 16 பாயிண்ட் விக்ரமன் டீம், 10 பாயிண்ட் இது ரம்யா டீம், 6 பாயிண்ட் மற்றும் சாண்ட்ரா டீம் அப்படின்ற நிலப்படல இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பேப்பர் ரவுடின்னு ஒருத்தர் வந்து சீன் போட்டுருந்தாரு. அவங்க 2 பேரும் பிரச்சனை, நீங்க நடுவுல போறீங்க, கமருதீன் எதுக்கு பேசுறீங்க, சுபிக்ஷா எதுக்கு பேசுறீங்கன்னு கொஞ்சம் துள்ளுறாரு. பேப்பர் தான் கையில கிடைக்கல, கிழிச்சு போடலான்னு பார்க்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அவங்கவுங்க டீல் பண்ணிப்பாங்க. இவரையா நடுவில் வராருன்னு தெரியல, அவங்க ஒப்பீனியன் சொல்லும் போது இவரும் நடுவில் வந்துடுறாரு. ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள். ஸோ இதுல விக்ரமன் டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.